இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். தவறான போதகங்களால் வழங்கப்படும் சிதைந்து போன தரிசனங்களை பின்பற்றுபவர்கள் சத்தியத்தை கைவிடுவார்கள் என்பதை இன்றைய வசனம் மூலம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று 1 யோவான் 3:4 சொல்கிறது. பாவத்தை அதன் மிகுந்த அடிப்படை வேரிலிருந்து விவரிக்கிறார் யோவான். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மதியாமல் இருப்பது என்பது நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவனையே மதிக்காமல் இருப்பதற்கு சமமாகும். அக்கிரமம் என்பது நியாயப்பிரமாணத்தை உருவாக்கின மிகப்பெரிய தேவனுக்கு எதிராக செய்யப்படும் குற்றமாகும். கிறிஸ்துவை அறியாதவர்களை அக்கிரம செய்கைக்காரர்கள் என்று மத்தேயு 7:23 தெளிவாக சொல்கிறது. மாயக்காரர்கள் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று மத்தேயு 23:28 சொல்கிறது. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கும் அக்கிரமக்காரர்களை கேட்டின் மகன் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்கிறது. கேட்டின் மகன் விசுவாசிகளையும் கிறிஸ்தவர்களையும் வஞ்சகத்தின் மூலம் வஞ்சிக்கிறான். ஆம், சாத்தானின் வஞ்சிக்கும் முறை முக்கியமாக வசனங்களை திரித்தும் தவறான போதகங்கள் மூலமும் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத கோட்பாடுகள் மூலமாகவும் வஞ்சிப்பதே ஆகும். நிறைய மதம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் நம்பத்தகுந்ததாய் தோன்றும், ஆனால் அவைகள் எல்லாம் தவறு. மதம் சார்ந்த வஞ்சனைகளுக்கு பின்பு பிசாசானவன் இருக்கிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 சொல்கிறது. பொய்யான போதகர்களும் பொய்யான தீர்க்கதரிசிகளும் செழிப்பு உபதேசிகளும் அவர்களை மதவாதிகளாகவும் நீதிமான்களைப் போலவும் காண்பித்துக் கொள்வார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் மதம் சார்ந்ததாய் இருந்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று அப்பாவித்தனமாக நம்பிவிடுகிறார்கள். இத்தகைய மக்கள் சாத்தானுடைய மதம் சார்ந்த அமைப்பு என்னும் கண்ணியில் விழுந்து விடுகிறார்கள். அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை பாராட்டுகிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த வேதாகமம் அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தால் ஈர்க்கப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள். பொய்யான போதகர்களும் பொய்யான தீர்க்கதரிசிகளும் செழிப்பு உபதேசிகளும் சாத்தானால் அதிகாரம் பெற்று சாத்தானால் இயக்கப்படுகிறார்கள் என்றும் சாத்தானுக்கு ஊழியம் செய்து சாத்தானுடைய கொள்கைகளை செய்து வீணாய் போகிறார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:7-12 வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நித்தியத்திற்கும் நாம் அவருடைய பிரசனத்தில் இருப்பதற்காக வந்தார். அதேபோல் கேட்டின் மகன், அவனுக்கு எந்த ஒரு எதிர்காலமும் கிடையாது. அவனுக்கே எந்த ஒரு எதிர்காலமும் கிடையாத பொழுது அவனே அழிக்கப்பட போகிறான். ஆகையால் அவனால் இயக்கப்பட்டு அவனுக்கு ஊழியம் செய்பவர்களும் நித்தியத்திற்கும் தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியாது. ஆகையால் பொய்யான போதகங்களையும் செழிப்பு உபதேசங்களையும் பின்பற்றுவோர் அனைவரும் நித்தியத்திற்கும் தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியாது. இது பரிசுத்த வேதாகமத்தின் கோட்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் போதகங்களும் எவ்வளவு முக்கியமானவை என்று காண்பிக்கின்றன. அக்கிரமம் அன்பை தணித்துவிடும் என்ற தொடர்பு குறிப்பிடத்தக்கது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை புறக்கணிப்பதன் மூலம் தேவன் மேலும் அவர் வார்த்தை மேலும் அன்பு இல்லாமல் சுயத்தை நோக்குவதை பார்ப்பதற்கு ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. ஏனென்றால் பாவம் நிறைந்துள்ளது என்பது கொள்ளை நோயை விட மோசமானது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அது துன்புறுத்தப்படுவதை விட மோசமானது. வெளிப்புறமாக துன்புறுத்தப்படுவது ஒரு உண்மையான விசுவாசியையோ தேவனோட உண்மையான சபையையோ புண்படுத்தவோ சேதப்படுத்தவோ முடியவே முடியாது. ஆனால் எப்பொழுது தவறுகள் சபைகளுக்குள் கசிகிறதோ அப்பொழுது தேவன் மீதும் தேவ வார்த்தை மேல் இருக்கும் அன்பு தணிந்து போகிறது. பின்பு அந்த பாய்மரக் கப்பல் கடும் துன்பத்திற்கு ஆளாகிறது. தேவன் மீதும் தேவ வார்த்தை மீதும் உள்ள அன்பு குறையும் போது என்ன ஒரு குளிரான பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்னும் பவுல் அப்போஸ்தலர் பாஷையில் சொல்ல வேண்டுமெனில், மாம்சத்தின் மீது கவனம் வைத்திருக்கும் மனம் தேவனுக்கு விரோதமானதாய் இருக்கிறது. ஏனெனில் அது தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. மெய்யாக அது முடியாத காரியமாகவே இருக்கிறது. மாம்சத்தின்படி நடப்பவர்களால்
தேவனை பிரியப்படுத்த முடியாது. இறுதி காலத்திற்கு முன்பாக பெரிய விசுவாச துரோகம் அக்கிரமக்காரனுடைய வரப்படும் என்று 2 தெசலோனிக்கேயரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அக்கிரமக்காரனை நித்திய ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்ததால் அவன் அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவது நிச்சயம். நாம் அவரில் நிலைத்திருந்தால் மட்டுமே அவர் நம்மில் நிலைத்திருப்பார். நாம் அவரில் நிலைத்திருக்க எப்படி நாம் தினமும் உணவு உண்டு தூங்குகிறோமோ அதுபோல தினமும் நாம் தேவ வார்த்தையை படிக்க வேண்டும். எல்லா விதமான பொய்யான போதகங்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத கோட்பாடுகளுக்கும் ஒரே ஒரு மாற்று மருந்து தேவ வார்த்தை மட்டுமாகும். உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம், உண்மையான விசுவாசிகளாகிய நாம் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து பார்வையை திசை திருப்பக்கூடாது. ஏனெனில் இந்த உலகம் தேவ கோபாக்கினைக்கு நேராக ஃபாஸ்ட் ட்ராக்கில் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.